ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போறோம். இந்த மூவி உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம மூவிக்குள்ள போகலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பயங்கரமான ஒர்க் ஹாலிக் போல. எப்பவுமே வேலை செஞ்சுட்டே இருப்பா, கெரியர் நோக்கி யோசிச்சுட்டே இருப்பா. அவள் லா ஃபார்ம்ல தான் ஒர்க் பண்றா. ஃபுல்லா வேலை வேலை, வாழ்க்கை ஃபுல்லா வேலை தான். இங்கே நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே வெளியே ஒரு கார் வந்துருக்குது. வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து நான் ஏதோ வேலை விஷயமா நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸ் தான் வந்திருப்பான். அங்கே எல்லாரும் அவனை வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே உள்ள ஹீரோயினை தான் காட்டுறாங்க. உள்ள ஹீரோயின் வந்து ஒர்க் பண்ணிட்டு வரும்போது கரெக்டாக அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து பொக்கையோட வரான். அந்த இடத்துக்கு வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ஓரா பேசுகிறான். இங்கே பாரு, சாரி, அது யாருமே கிடையாது, என் ஃப்ரெண்டு தான், நீ தான் தப்பாக நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறா, அதெல்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ என்கிட்ட சீட் பண்ணிட்டு இருந்தேன்னு, சும்மா நடிச்சிட்டு இருக்காத, ஒழுங்காக கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கா. அதாவது இவன் வந்து சீட் பண்ணிட்டா போல ஹீரோயினை. அது ஹீரோயின் வந்து கண்டுபிடிச்சிட்டா. அவன் அங்கேருந்து போகிற மாதிரி இல்லை, கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்து அவனோட பாடி கார்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க. அவனை இழுத்துட்டு வெளியே போயிடுறாங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயிட்ட சொல்றா, இந்த மாதிரி பர்சனல் லைஃப்லலாம் வந்து ஒர்க்குக்கு எடுத்துட்டு வராதிங்க, உள்ள யாரையும் விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயின் நினைக்கிறா, யார் இந்த அங்கிள் பூமர் மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எப்படியா அவன் வெளியே போயிட்டான், நம்ம போய் ஒர்க் பண்ணலாம் நிம்மதியான்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு வந்து அவங்க தாத்தா கிட்ட இருந்து கால் வருது. தாத்தா சொல்றாரு, எப்படிமா இருக்க, எவ்வளோ நாளுமா இப்படி தனியாவே இருக்க போறேன், நான் உனக்கு ஒரு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நீ கண்டிப்பா போகணும், நீ கண்டிப்பா ஓகே சொல்லணும், அவங்க ஃபேமிலியும் நம்ம ஃபேமிலியும் நல்ல பெர்ஃபெக்ட் மேட்ச், உனக்கு அவன் நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு இப்போ கல்யாணம் பற்றிலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, இப்போ நான் அதை பற்றி யோசிக்கல, என் வேலை பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தாத்தா சொல்கிறாரு, அதுக்குன்னு இத்தனை நாளாக வந்து நீ கல்யாணம் பண்ணிக்காமல் இருப்பேன், அவனும் உன்னை சீட் பண்ணிட்டு போனிட்டான் போல், இப்போ தான் நான் நியூஸில் பார்த்தேன், எல்லாரும் ரூமர்ஸாக எல்லோரும் தப்பாக பேசுகிறாங்க, எனக்கு இப்படி வேணாம், நீ ஒழுங்காக ஒரு நல்ல கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியாக வாழ்கிற வழியே பாரு, நான் சொல்கிறது நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வந்து அந்த பிளைண்ட் டேட்காக தான் வந்திருப்பா. 2 ஃபேமிலியும் அந்த இடத்துல இருக்கும். 2 பேர் ஃபேமிலியும் பேசி மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் நடந்திருப்பாங்க. ஹீரோயின் வந்து உட்காந்துருப்பா, யாரா இருப்பாங்க, யார் வருவாங்கன்னு யோசிச்சுட்டு கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ தான். நேற்று தான் பார்த்துருப்பாள். அவளுக்கு ஒரே ஷாக் ஆயிடும், இவனா அப்படின்னு. ஹீரோ உள்ள வந்தேனோ ஹீரோட அப்பா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இத்தனை நாளாக கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு இருந்தான், இப்போதான் ஓகே சொல்லியிருக்கான், என்னதான் வயசாயிடுச்சு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு ஆக்சுவலாக பிடிக்கல. அப்புறம் ஹீரோ வந்து ஸ்கோர்லாம் பண்ணுறான், எல்லாருக்கும் டீ எல்லாம் சர்வ் பண்ணுறான். கரெக்டாக நம்ம ஹீரோயினுக்கு டீ சர்வ் பண்ணேனோ ஹீரோயின் சொல்கிறா, தேங்க்யூ அங்கிள்னு சொல்லிடுறா. அவனுக்கு எந்த அங்கிளா அப்படின்னு பார்க்குறான். அப்புறம் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து அம்மாட்ட சொல்கிறா, அம்மா நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அவளுக்கு அங்கேருந்து எஸ்கேப் ஆகணும், அதனால கொஞ்ச நேரம் வெளியே போகலான்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறா. வெளியே வந்து அவன் ஃப்ரெண்டு கால் பண்ணி உடனே சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி எனக்கு வந்து அங்கிள் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க போல, அவன் பார்க்குறக்கு கிளவு மாதிரி இருக்கான், என் வயசு என்ன அவன் வயசு என்ன, ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோ, நான் எப்படியாவது இதுலேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்டை பேசிட்டு இருக்கா. கரெக்டாக நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஹீரோயின் பார்த்துட்டு ஐயோ ஒரு வேளை ஒட்டு கேட்டிருப்பானோ, எல்லாத்தையும் கேட்டிருப்பானோன்னு சொல்லி யோசிக்கிறா. அப்போ ஹீரோ வந்து பேசுகிறான், என்னாச்சு ஏன் வெளியே நிற்கிற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சும்மா காற்று வாங்குறக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் வந்து சரி அங்கிள் நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறான். அப்போ ஹீரோ யோசிக்கிறான், நான் என்ன பார்க்குறக்கு அங்கிள் மாதிரியா இருக்கேன் நிஜமாவே அப்படின்னு. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனை யோசிக்கிறான். அப்போ ஹீரோயின் வந்து முதலே தெரியும் நம்ம ஹீரோக்கு, சின்னதுலேயே பார்த்துருப்பா, அதாவது ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஹீரோயினை பார்த்துருப்பான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ஹீரோ ஏதோ வேலையாக வந்திருப்பான் அவங்க அப்பாவை பார்க்குறக்காக. அப்போ ஹீரோயின் வந்து வெளியே வந்து பூ பறிச்சிட்டு இருப்பா. அவளோட இடம் ஃபுல்லாக எல்லோ ரோஸஸாக இருக்கும். நம்ம ஹீரோயினுக்கு எல்லோ ரோஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அப்போ பறிச்சிட்டு இருக்கும் போது கீழே விழுகலான்னு போவா. கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றலான்னு வந்துடுவான். ஹீரோயின் வந்து டக்குன்னு பார்த்துட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஒரு எல்லோ ரோஸை வந்து அவன் கையில் வச்சுட்டு போயிடுவான். பார்த்த ஃபர்ஸ்ட் டைமே நம்ம ஹீரோக்கு வந்து ஹீரோயினை ரொம்ப பிடிச்சி போயிடும். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஹீரோவோட ஞாபகம்லாம் இல்லை, அவளுக்கு யாருனே தெரியாது, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒழுங்காக பார்க்குறா. ஆனால் நம்ம ஹீரோக்கு அப்படிலாம் கிடையாது, அவளை பார்த்ததுலேருந்தே லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான் போல. சரி பரவாயில்ல, அவளுக்கு தான் என்ன ஞாபகம் இல்லை போலன்னு சொல்லி உள்ளே வந்துடுறான். எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சரி உங்க 2 பேத்துக்கும் பிடிச்சிருக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் சொல்றா, நம்ம பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுவோம், ஏன்னா தாத்தா வந்து நம்மளை வந்து தப்பாக நினைப்பாரு, எப்படியும் அவன் வேணான்னு சொல்லிடுவான், ஏன்னா நான் வந்து நம்ம பேசினதெல்லாம் ஒட்டு கேட்டிருப்பான் அங்கிள்னு சொன்னதெல்லாம், அதனால அவனுக்கு கண்டிப்பாக எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி யோசிக்கிறா. சொல்லி யோசிச்சுட்டு எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி தாத்தாட சொல்லிடுறா. எல்லாரும் ஹாப்பி ஆகிடுறாங்க. அப்போ ஹீரோட திருப்பி கேட்குறாங்க, உனக்கு ஓகேவான்னு கேட்கும்போது ஹீரோவும் ஓகே சொல்லிடுறான். இதை பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஷாக் ஆயிடுச்சு, என்னது நான் அங்கிள்னு கூப்பிட்டது கேட்டோம்னா இவன் வந்து என்ன ஓகே சொல்கிறான், சரியான திமிரு பிடிச்சவனா இருக்கான் போல, அடுத்து என்ன பண்ணுறது, எப்படியாவது அந்த கல்யாணத்தை விட்டு ஓடி போயிடணும் அப்படின்னு யோசிக்கிறா. அம்மா வந்து கிட்ட என்ன ஓடி போகலாம் தானே யோசிக்கிற, அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காது, ஒழுங்காக கல்யாணம் பண்ணிட்டு போகிறதா வழியே பாரு, தாத்தா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேற வழி தெரியல ஹீரோயினுக்கு, கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு சோகமாயிடுறா.
அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணா இங்க பார்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் தான் சோகமாயிட்டாளா, பயங்கரமா குடிக்க ஆரம்பிச்சிட்டா. இங்க பாரு எனக்கு அங்கிள புடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப அவ ஃப்ரெண்டு சொல்றா, இங்க பாரு ஜாவ் தானே, அவரு அழகா தான் இருப்பாரு, வயசானாலும் அவரு செம்ம ஹேண்ட்ஸம் டி, என்னெல்லாம் அவரை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோயின் புலம்ப ஆரம்பிச்சிடா, உனக்கு பிடிச்சா நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. என்னமோ எங்க தாத்தாக்கு பிடிச்சிருக்கு, என்னால மறுக்க முடியல, என்னமோ என் ஒர்க்குக்கெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. அப்போ ஃப்ரெண்டு சொல்ற, நீ ஓவரா குடிச்சிட்ட, யாரையாவது கூப்பிடு, உங்க அங்கிள் தான் இருக்கார்ல இன்னொரு அங்கிள், அவரை கூப்பிடு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன பண்ணிடுறா, அவளோட இன்னொரு அங்கிள் கூப்பிடுற பதிலா நம்ம அங்கிள் ஜாவ்னு இப்போ சேவ் பண்ணி வச்சிருப்பா நம்ம ஹீரோவை, அவனுக்கு கூப்பிட்டு நான் குடிச்சிட்டேன் ஓவரா என்ன வந்து கூப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறா டக்குன்னு. அங்க பார்த்தா கரெக்டா நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான்ல, அங்க கூட ஓவரா வந்து வாய் பேசியிருப்பானே, அவன் வந்துட்டான், புது கேர்ள் ஃப்ரெண்டோட வந்திருக்கான், வந்துட்டு ஓவரா வாய் பேச ஆரம்பிச்சிடறான். நான் இல்லைன்னு சோகத்துல இருந்து குடிச்சிட்டு இருக்கியா, நீ எல்லாம் எனக்கு ஒரு நல்ல பெர்ஃபெக்ட் மேட்சே கிடையாது, பாரு இவ தான் என் புது கேர்ள் ஃப்ரெண்ட், இவ தான் எனக்கு சரியானவ அப்படின்னு சொல்லி ஓவரா பேசிட்டு இருக்கா. ஃப்ரெண்டு வந்து பிடிச்சி திட்டி விடுறா, உனக்கு அறிவே இல்லை, இப்பதானே பிரேக்கப் பண்ண, அதுக்குள்ள வந்து சீட் பண்ணவங்களோட போயிட்ட, கொஞ்சம் கூட அறிவில்லையா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கடுப்பாயிடுது, இவங்கள்ட்ட பேசி ஒரு யூஸ் இல்லை, நாங்க போறோம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். இவ தானே கால் பண்ணி கூப்பிட்டுருப்பா. கரெக்டா வந்து ஹீரோயின் வந்து கீழே விழுகிற மாதிரி இருக்கு. ஹீரோ போய் டக்குன்னு பிடிச்சிக்கிறான். அப்போ ஹீரோ கேட்கறான், உங்களையும் ட்ராப் பண்ணுமான்னு சொல்லி ஃப்ரெண்ட்டை. இல்ல நான் போய்க்கிறேன், நீங்க பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு சொல்லிடுறா. ஃப்ரெண்டுக்கு ஜாலி ஆயிடுச்சு, ஐயோ ரெண்டு பேரும் செம கியூட்டா இருக்காங்களே பாக்குறக்கு அப்படின்னு சொல்லி. அப்புறம் இங்க வீட்டில் தான் காமிக்கிறாங்க. வீட்டில் பார்த்தா அப்பா அம்மா புலம்பிட்டு இருக்காங்க, என்ன ஒன்றும் வரல, நைட் ஆயிடுச்சு, இவ்வளோ லேட் ஆச்சுன்னு. கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து வீட்டில் தூக்கிட்டு வரான் வீட்டுக்கு. அப்பா உடனே பார்த்தோன்னா ஹீரோவை பார்த்துட்டு கேட்குறாரு, உங்க கூட தான் இவ்வளோ நேரம் இருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோ சொல்றான், இல்லை அவள் ஃப்ரெண்டு கூட இருந்தா, என்னை வந்து பிக் பண்ணி சொல்லிட்டா, அதான் கொண்டு வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அவள் ரூம் எங்கே இருக்குன்னு காமிச்சிங்கன்னா அவளை போய் படுக்க வச்சுட்டு நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அப்பா அம்மா வந்து ரூமை காட்டுறாங்க. அவளை படுக்க வச்சுட்டு அவளோட ஸ்லிப்பர்லாம் ரிமூவ் பண்ணி விடுறான். அதெல்லாம் பார்த்து அப்பா அம்மாவுக்கு ஹாப்பியாக இருக்குது, பரவாயில்ல இப்போவே நல்லா பார்த்துக்கிறாரு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அம்மா கேட்குறாங்க ஹீரோட்ட, எப்போதான் மேரேஜ் சர்டிஃபிகேட் போய் வாங்கலான்னு இருக்கீங்கன்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து போதையில் வந்து நாளைக்கு அப்படி சொல்லிடுறா. அதுக்கு உடனே ஹீரோ சரி நாளைக்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோக்கு நாளைக்கு வச்சாலும் ஜாலி தான், அதனால தான் ஹீரோயின் சொல்லணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா, இவளே சும்மா உளறிட்டால, பரவாயில்ல நாளைக்கே வச்சுக்கலாம், நாளைக்கு அவளை ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அடுத்த நாள் மார்னிங் ஆயிடுச்சு. அம்மா வந்து எழுப்பி விடுறாங்க, ஏய் சீக்கிரம் எந்திரி, உனக்கு இன்னைக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு. அவள் எதிர்த்து பார்த்துட்டு, கல்யாணம் சும்மா விளையாடாதீங்க, நீ தானே அம்மான்னு ஒத்துக்கிட்டேன், சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன், இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் ஒத்துக்கிட்டேனா, ஐயோ போதியில் நான் வேற லூஸ்தனமா பண்ணிட்டேன்னா, அப்போதான் அவளுக்கு புரியுது நடந்ததெல்லாம். அப்புறம் அம்மா வந்து ஹீரோயின் ஃபுல்லாக ரெடி ஆக்குறாங்க. ஹீரோயின் நல்லா தூங்கு மூஞ்சிலே இருக்கா, உட்காந்து ரெடியாக்கி ஹீரோ கிட்ட கொண்டு போய் விட்டுறாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் போய் மேரேஜை வந்து ரிஜிஸ்டரும் பண்ணிடுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு வந்து ரிங்கெல்லாம் போட்டு விடுறான். மேரேஜ்லாம் முடிஞ்சு ஹீரோயின் வந்து ஒர்க்குக்கு வந்துடுறா. அந்த ரிங் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கா. கரெக்டாக அவங்களோட ஆஃபீஸ் மேனேஜர் ஒருத்தவங்க இருப்பாங்க, வந்து கேட்பாங்க, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்ட, சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. கங்க்ராட்ஸ், எப்படியோ ஓகே, நீ வந்து ஒர்க்கில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணு, இந்த கான்ட்ராக்ட் நாளைக்கு ஒன்று இருக்கு, இதை எப்படியா சைன் பண்ணி வாங்கிடு அப்படின்னு சொல்லி அவர் கான்ட்ராக்ட் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அந்த மீட்டிங்காக தான் வந்திருப்பா. பார்த்தா ஹீரோ தான் அந்த மீட்டிங்க்கும் வந்திருப்பான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க. அவங்களாம் ஓவரா பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோயின் வந்து ஒரு பொண்ணுனால அவளை வந்து ஓவரா வந்து டிஸ்கிரிமினேட் பண்றாங்க. நீங்களாம் எப்படி பண்ண முடியும், ஒரு பொண்ணா இருந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு வீட்டில் இருக்க வேண்டியதானே, எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, தேவையில்லாம எங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் சொல்றா, ஒரு வாட்டி நான் ப்ரெசென்ட் பண்றதை பாருங்கன்னு சொல்லி அவ வாட்டுக்கு சூப்பரா ப்ரெசென்ட் பண்றா. நம்ம ஹீரோக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு அவளை பார்க்கும் போது. நம்ம ஹீரோயினுக்கு அந்த கான்ட்ராக்டும் கிடச்சிருச்சு. ஹீரோயின் வந்து சந்தோஷமாக நடந்து போயிட்டு இருக்கா கிடச்ச சந்தோஷத்தில். கரெக்டாக நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்துட்டு, இன்னைக்கு வந்து சார் வந்து நைட் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா டின்னருக்கு வருவீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி யோசிக்கிறா. சரி ஓகே நான் வரேன்னு சொல்லிடுறா. அப்புறம் நைட் ரெண்டு பேரும் சாப்பிட வந்திருக்காங்க. அங்கே ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறா, இன்னைக்கு சூப்பராக நீ வந்து ப்ரெசென்ட் பண்ண, நானே ஆச்சரியப்பட்டேன், உனக்கு நிறைய டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. தேங்க்யூ அங்கிள்னு சொல்கிறா. என்ன எதுக்கு சும்மா அங்கிள்னு சொல்லிட்டு இருக்கேன், என்னை பார்க்க நான் அவ்வளோ வயசு மாதிரியா இருக்கு அப்படி சொல்லி கேட்கலாம். சாரி இனிமே நான் கூப்பிடல, சாரி அப்படி சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிச்சிடறான், அவங்களோட லா ஃபார்ம்ல எப்படிலாம் ஒர்க் பண்ணும், இப்படிலாம் பண்ணலாம் அப்படிலாம் பண்ணலாம், அவன் வாட்டுக்கு பேசிட்டே இருக்கான். அட்வைஸா போட்டு தள்ளிட்டு இருக்கான் எப்படி வந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஹீரோயின் கடுப்பாயிடுச்சு, இப்போ நம்ம டின்னர் தானே சாப்பிட வந்திருக்கோம், எதுக்கு என்கிட்ட இப்படி அட்வைஸா தள்ளிட்டு இருக்கீங்க, போதும் அப்படின்னு சொல்றா. ஹீரோ யோசிக்கிறான், இப்போ என்ன அவன் நல்லதுக்கு தானே சொன்னோம், ஏன் இப்படி சலிச்சுக்கிறா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். தப்பா ஏதோ பேசிட்டோமோ அப்படின்னு அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த சீனை கட் பண்ணா வீட்டில தான் காட்டுறாங்க. அப்பா அம்மா
அப்புறமா தான் வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க ஹீரோயினை. பார்த்து இருந்துக்கோமா, இன்னைக்கு தான் உன் வெட்டிங் நைட், நீ பார்த்தவர் கூட பக்குவமா நடந்துக்கும் சொல்லி அவளை அமுச்சு விடுறாங்க. அப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோட வீட்டுக்கு வந்துடுறா. வந்து இன்னும் ஃபுல்லா வெட்டிங் நைட்னால ரூம் ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஐயோ இன்னைக்கு வேற என்ன பண்ண போறானோ அப்படின்னு யோசிச்சு வந்து அவள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றா. ஃப்ரெண்டும் அவளும் பேசிட்டு இருக்காங்க. என்னடி உனக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சு, இன்னைக்கு வெட்டிங் நைட் தான், சூப்பர் தான் அப்படின்னு. தெரியலடி அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியலன்னு சொல்லி 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. கரெக்டான இடத்துக்கு ஹீரோ வந்துடுறா. ஹீரோ வந்தது பார்த்தீங்கன்னா டக்குன்னு போனை மறைச்சுக்கிறா. இவனுக்கு வேற வேலையில நான் பேசும்போது தான் கரெக்டா வந்துடுறா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு போறான். ஃப்ரெஷ் ஆகிரு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு வெளியே ரூம் விட்டு வெளியே வரா. பக்கத்து ரூம்ல இருந்து ஹீரோ வரான். ஹீரோ வந்துட்டு ஏதாவது நடக்குமோ நான் யோசிக்கிறா. பார்த்தா அவன் வந்துட்டு இங்க பாரு, ஒழுங்கா போய் தூங்கு, நைட்டு அந்த ரூம்ல படுத்துக்கோ, நான் பக்கத்து ரூம்ல படுத்துக்கிறேன், நான் இவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு போயிடுறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. வெட்டிங் நைட் அதுமா தனியா தூங்க சொல்றான், சரியான பைத்தியக்காரனா இருப்பான் போலே அப்படின்னு. அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் கூட ஒரு வாட்டி பிரேக்கப் பண்ணிருப்பாள் அவ எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். அவன் வந்துடுறான் அந்த இடத்துக்கு, பொக்கையோட நின்றுட்டு இருக்கா. இங்க பாரு சாரி, நான் அவ கூட வந்து சீட் பண்ணிட்டேன், நம்ம மன்னிச்சிரு, தப்பு தான், என்னையும் கூட வந்து நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்றேன், எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, சும்மா ஓர பேசிட்டு இருக்காது, எனக்கும் ஜாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது, ஜாவா அவர் ஏன் உனக்கு கல்யாணம் பண்ண போறாரு, அவ்வளோ பணக்காரமா இருக்கவர் எதுக்கு உன்னை கல்யாணம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் எதுக்கு வந்திருப்பானா, அவங்க தாத்தா வந்து சொல்லி விட்டுருப்பாரு, நீ அவளை கல்யாணம் பண்றதா கல்யாணம் பண்ண, அவளோட சொத்து நிறைய இருக்கு, நீ அவளை மட்டும் தான் கல்யாணம் பண்ணணும், இல்லாட்டி வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்லி அமைச்சிருப்பாரு. இவன் வேணும்ட்டே ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்தோடனே பாடி கார்ட்ஸ் எல்லாம் அவனை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க அந்த பக்கம். அப்புறம் நைட் தான் காமிக்கிறாங்க. நைட் வந்து ஹீரோயின் வந்து பெட்ல படுத்திருக்கா. ஹீரோ வந்து நான் இங்க படுக்க போறேன், கொஞ்சம் தள்ளி படு அப்படின்னு சொல்லணும். எங்க படுக்கிறீங்களா, நீங்க தான் பக்கத்து ரூம்ல படிக்கிறீங்களான்னு சொன்னீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நேற்று வந்து ஃபர்ஸ்ட் டே நீங்க வந்தது, நீ வந்து கம்ஃபர்டபுள் ஆகும்னு நினைச்சேன், அதனால தான் நான் அங்கே படுத்தேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது. ஓ சரி சரி நீங்க படுத்துக்கோங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேற டக்குன்னு கண்ணு மூடி தூங்குற மாதிரி நடிக்கிறா. ஹீரோவை படுத்துக்கிறான். எனக்கே இப்ப வெக்கமா வருது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. நைட்ல தூக்கத்துல அவன் மேல காலை போடுறா, கையை போடுறா, அவனை போட்டு அவன் சாவடிக்கிறா. தூக்கத்துல அவனை போட்டு அவன் வாட்டுக்கு அவனுக்கு கையே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு படுத்து அவளை போட்டு பாடுபடுத்துறா. அப்புறம் மார்னிங் எந்திரிச்சு பாக்குறா, நான் ஏன் அவரை கட்டி பிடிச்சிட்டு படுத்துருக்கேன், ஐயோ அப்படின்னு சொல்லி திரும்பி படுத்துக்கிறா. 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்து சாரி சொல்றா. நான் வந்து இப்படிதான் கை கால் போடுவேன், உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும், என்னாலதான் நீங்க வந்து கைவலியோட படுத்திருக்கீங்க, சாரி அப்படின்னு சொல்றா. ஹீரோ சொல்றா அதெல்லாம் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றான். ஈவினிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வந்து ஹீரோயின் கார் எடுக்கலான்னு பாக்கலான்னு போது கார்ல யாரோ வேணும்னு வந்து ஊசியில குத்துன மாதிரி இருக்கு. ஹீரோயின் உடனே வந்து கால் பண்ணி வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றா. இந்த மாதிரி யாரோ வந்து என் கார்ல வந்து ஆணியை வேணும்னே குத்தி வச்சிருக்காங்க, பஞ்சர் ஆயிடுச்சு, சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்து என்னன்னு எங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. அப்புறம் ஹீரோ கால் பண்ணியும் சொல்றா, இந்த மாதிரி என் கார் வந்து பஞ்சர் ஆயிருக்கு, யாரோ பஞ்சர் போட்டாங்க போல, நீங்க வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கறா. அவனும் வரேன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறான். ஹீரோயின் நிக்கிற இடத்துல பின்னாடி யாரோ அவளை வந்து அடிக்க வர மாதிரி இருக்கு. கரெக்டா அந்த இடத்துக்கு பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஒரு சீனியர் இருப்பாங்க, சென்னுன்னு சொல்லிட்டு ஒரு பேரு. அவன் வந்துட்டு பேச ஆரம்பிச்சறா. எப்படி இருக்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீ இங்கே தான் ஒர்க் பண்றியான்னு சொல்லி கேட்கறா. ஆமா நான் இங்கே தான் ஒர்க் பண்ணேன், நான் இங்கே புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சென் சொல்றான். இந்த சென்னை பார்த்தனால அந்த பின்னாடி அடிக்க வந்ததும் ஓடி போயிடுறான் அந்த பக்கம். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஹீரோக்கு வந்து லைட்டா பொசிவ் ஆகுது, அவனை பார்த்தேனோ சென்னை பார்த்தேனோ. ஹீரோயின் வந்து நான் வந்து அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்துடுறா. காருக்குள்ள வந்து ஹீரோ கேட்கறான் யார் அது அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்றா, அவன் வந்து எங்களோட காலேஜ் சீனியர், இங்கே தான் ஒர்க் பண்றதுக்கு புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காருன்னு சொல்லும்போது ஹீரோக்கு லைட்டா கொஞ்சம் கடுப்பா இருக்கு. அப்புறம் ஹீரோ கேட்கறான் யார் அந்த காரை வந்து இப்படி பண்ணது, நான் வேணா விசாரிக்க சொல்லுவான்னு ஹீரோ கேட்கும் போது ஹீரோயின் சொல்றேன், இங்க பாருங்க நான் என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும், இதெல்லாம் வந்து நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க, நான் லா ஃபார்ம்ல ஒர்க் பண்றேன், எனக்கு வந்து இதெல்லாம் பத்தி தெரியும் அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இங்க வீட்டுல தான் காமிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஹீரோயின் சொல்றேன், எனக்கு எதுவுமே குக் பண்ணல, நான் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் வேணா வந்து ஆர்டர் போடுறேன், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கறா. அப்ப ஹீரோ சொல்றான், ஏன் நீ குக் பண்ணாட்டேன்னா நான் குக் பண்ணி தரேன்னு சொல்லி போய் குக் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு, அவளுக்காக பண்றான்னு சொல்லி யோசிக்கிறா. அவளுக்கும் லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினும் அந்த சென் இருக்கால சீனியர், அவங்க 2 பேரும் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப நேரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சென் சொல்றான், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நம்ம வேணா பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க போய் சாப்பிடலாமே, கண்டிப்பா வரமாட்டேன்னு சொல்லாத, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்றா. சரின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறா சாப்பிடுறதுக்காக. பார்த்துட்டு ஹீரோக்கு வந்து கொஞ்சம் பசு ஆகுது. சரி என்னதான் சொல்றான்னு சொல்லி கால் பண்ணி பாக்குறான். எங்க இருக்குன்னு சொல்லி ஹீரோ கேட்கறான். ஹீரோயின் வந்து எதுவுமே மறைக்கல, சொல்ற சென் கூட வந்து சாப்பிடுறதுக்காக வந்திருக்கேன், ரொம்ப நேரமா ஒர்க் பண்றோம், அதான் பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல வந்து சாப்பிட வந்திருக்கோம்னு சொல்லிட்டான். ஹீரோக்கு அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சரி பரவாயில்ல, அவ சாப்பிட்டுட்டு நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அதை சொல்லவே இல்லை, அங்கிருந்து போயிடுறான். நைட் அவள் ஒர்க்லாம் முடிச்சு ரொம்ப லேட் ஆயிடுது. ரூமை திறந்து பார்த்தா ஹீரோ வந்து தூங்கிட்டு இருக்கான். ஐயோ தூங்கிட்டானா அதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளும் தூங்குவோம்னு கிட்ட போய் படுக்கிறா. அப்புறம் ஹீரோவை பார்த்துட்டு கிட்ட க்ளோஸா போறா. என்ன கிஸ் வேணுமா இப்போ உனக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ தூக்கத்திலே கேட்கறான். ஹீரோ தூங்கலாம் இல்லை போல. ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ அதெல்லாம் இல்லை, நான் சும்மா நீங்க தூங்கிட்டீங்களான்னு சொல்லி கிட்ட வந்து பார்த்தேன்.
என்ன ஓவரா பேசுறீங்க, நான் படுத்து தூங்குற போங்க அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறா. ஹீரோ வந்து எந்திரிச்சு கேட்குறா, நான் யார் உனக்கு அப்படி சொல்லும்போது ஹீரோயின் சொல்றா, அங்கிள்னு சொல்ல வந்துட்டு ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்றாளா, அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். ஹீரோக்கு வந்து லைட்டா பொசு வந்து சென் கூட இருக்கனால அதனால டக்குன்னு கிஸ் பண்ணிட்டு அப்புறம் படுத்துடுறான். ஹீரோயினுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் ஹீரோ சொல்றான், நான் பிசினஸ் ட்ரிப்பா வெளியே போறேன் சைனாக்கு, நான் வரைக்கும் ஒரு 3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்றா. சரின்னு சொல்லிடுறா. அடுத்த நாள் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது செக்யூரிட்டி ஆஃபீஸ்ல இருந்து. சிசிடிவி வந்து செக் பண்ணிட்டோம், யாரோ தெரியாதவங்க தான் உள்ள வந்திருக்காங்க, நீங்க எதுக்கும் சேஃபாவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. ஹீரோயின் வந்து ஒர்க்லாம் முடிச்சு பார்க்கிங்ல தான் இருக்கா, கிளம்பலான்னு சொல்லும் போது கரெக்டா அந்த சீனியர் இருக்காங்களே சென்னை, அவங்க வந்துடுறான். ஹீரோயின்ட்ட பேசலான்னு கிட்ட போறான். கரெக்டா பின்னாடில இருந்து யாரோ ஹீரோயின் அடிக்க வர மாதிரி இருக்கு. அது சென் பாத்துறான். சென் போய் காப்பாத்திரான் ஹீரோயினை. ஹீரோயினுக்கு தான் காலில் லைட்டா சுளுக்கு விழுந்த மாதிரி இருக்கு. அப்புறம் சென் தான் ஹீரோயினை காப்பாத்துறான். அப்புறம் எல்லாருமே அங்க வந்துடுறாங்க, போலீஸ்லாம் வந்து அவனை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு வர காலில் அடிபட்டுருச்சுல, அதனால சென் சொல்றான், நான் உங்களை ட்ராப் பண்றேன்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்றா, இல்ல பரவாயில்ல நானே போய்க்கிறேன்னு சொல்லி கார் எடுத்துட்டு அவளே வந்துடுறா வீட்டுக்கு. அப்புறம் ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்து யோசிக்கிறா, அவரை சொல்லி எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு, நம்மளுக்கு அடிபட்டதுன்னு சொல்ல வேண்டாம், நம்ம சும்மா வந்து அவர்கிட்ட வந்து சொல்லிடலாம் இந்த மாதிரி நடந்ததை மட்டும், அடிபட்டதெல்லாம் சொல்ல வேணாம்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் போட்டுறா. இந்த மாதிரி நான் அடிக்க வந்தான், சென் வந்து என்னை காப்பாற்றிட்டான்னு சொல்லி மட்டும் சொல்லிட்டு வச்சுறா. ஹீரோ இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ ஒர்க்லாம் முடிச்சு தான் ஹீரோயின் மெசேஜ் பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. அப்புறம் திருப்பி அவளுக்கு வீடியோ கால் பண்ணுறா. என்ன உனக்கு ஏதாவது அடிபடிச்சான்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறா, அதெல்லாம் இல்லையா பாரு நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கை காலை காட்டுறா. அப்புறம் ஐஸ் பேக்கை வந்து பார்த்துறான் ஹீரோ, என்ன என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன், ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேன், உனக்கு தான் அடிபட்டுருக்குல அப்படின்னு சொல்லி, லைட்டாக காலில் அடிபட்டுருக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி, ஒழுங்காக ஹாஸ்பிட்டல் போய் இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் நாளைக்கு போய்க்கிறேன், நீ கவலைப்படாதீங்க, நீங்கள் அங்கே ஒர்க்கை பாருங்கன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. சொல்லி கட் பண்ணுறதுக்குள்ள வெளியே யாரோ பெல் அடிக்கிற மாதிரி இருக்கு. போனால் ஹீரோ வந்து அமுச்சு விட்டுறான் போல நிறைய 2 பாடி கார்ட்ஸை ஹீரோயினை வந்து கூட்டிகிட்டு போகிறக்காக. அப்புறம் ஹீரோயினை வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடறாங்க அப்போவே. அப்புறம் இங்கே ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க, லைட்டாக வந்து ஆங்கிள் தான் அடிபட்டுருக்கு, நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா சரியாயிடும், ஒர்க்கு போகாதீங்க, வீட்லேயே இருந்து ஒர்க் பாருங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு டாக்டர். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா மெய்டு அமுச்சு வச்சிருக்கான் நம்ம ஹீரோ. ஏன்னா ஹீரோயினை பார்த்துக்கிறதுக்காக. ஹீரோ தான் வந்து வெளியே போயிருக்கான்ல பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக. நம்ம ஹீரோக்கு மனசே இல்லை ஹீரோயின் இங்கே விட்டுட்டு. மெய்ட் சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் எனக்கு கூப்பிடுங்க, நான் வந்து எல்லாமே பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் தான் காட்டுறாங்க, ஹீரோயின் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, வீட்லேயே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து மெசேஜ் அனுப்புறான், இன்னைக்கு நைட் நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் அதை பார்த்து சிரிச்சிட்டே உட்காந்துருக்கும் போது தூரத்தில் ஏதோ ஒரு ஃப்ரேம் மாதிரி பார்க்குறா. அதை எடுத்து பார்க்குறா, என்னது இது ஃப்ரேம்லாம் போட்டு வச்சிருக்காங்க எல்லோ ரோஸ் அப்படின்னு, என்னது இதுன்னு திரும்பி பார்க்குறா. பின்னாடி வந்து டேட்டு டைம் எல்லாமே போட்டு ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கான். எதுக்காக இந்த ஒரு ரோஸை மட்டும் இப்படி ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கான், அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அந்த ரோஸ், யார் கொடுத்துருப்பான் இவனுக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. ஆக்சுவலாக இந்த ரோஸே நம்ம ஹீரோயின் கொடுத்தது தான். ஃபர்ஸ்ட் சீன் வந்து ஹீரோ வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சிருப்பான்ல, அப்போ ஹீரோயின் வந்து ஒரு ரோஸை வந்து இவன் கையில் வச்சுட்டு போயிருப்பான்ல, அதான் இவளுக்கு ஞாபகம் இல்லை. இவன் நினச்சிக்கிறா வேற யாரோ இந்த பொண்ணு போல, அவனுக்கு வேற ஏதோ ஃபர்ஸ்ட் லவ் இருக்க போல, அதான் இந்த ரோஸ் வந்து பத்திரமா வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஹீரோ அந்த ரோஸை பற்றி எதுவுமே சொல்லாதனால, அவனோட ஃபர்ஸ்ட் லவ் பற்றி சொல்லாதனால அவளுக்கு கோவம் வருது. அப்புறம் அந்த ஃப்ரேமை போய் அங்கேயே வச்சிட்றா. ஹீரோயின் கரெக்டாக அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து கால் வரும். அவனை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியிருப்பாங்க, எதுக்கு ஹீரோயின் அடிக்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சொல்லியிருப்பான், ஹீரோயின் ஆக்சுவலாக லா ஃபார்மில் தானே ஒர்க் பண்ணுறா, அதனால இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஹீரோயின் வந்து பிடிக்காம இருக்கும். எதனாலனா ஹீரோயின் வந்து ஒரு வாட்டி ஒரு கிளைண்ட் அட்டென்ட் பண்ணியிருப்பா, அது ஒரு லேடி, அந்த லேடியோட ஹஸ்பண்ட் தான் இவன். அவன் வந்து வேணும்ட்டே குடிச்சிட்டு அவளை அடிச்சிருப்பான், அதனால இவன் வந்து பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்துருப்பான் நம்ம ஹீரோயின். அந்த வெறுப்பில் வந்து இவளை ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் வேணும்ட்டே வந்து அடிக்க வந்திருப்பான். அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்லிடுறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, இனி நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் நைட் ஆயிடுது. ஹீரோயின் வந்து தூங்கிருப்பா போல. ஹீரோ வந்து வீட்டுக்கு வந்துட்டான், பிஸ்னஸ் ட்ரிப்லாம் முடிச்சுட்டு வந்துட்டான். ஹீரோயின் கிட்ட போய் க்ளோஸாக நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் முழிச்சுக்கிறா. அப்புறம் ஹீரோயின் வந்து கேட்குறான், ஏன் இங்கேயே தூங்கிட்டு இருக்க, வா உள்ள போய் படுக்கலான்னு ஹீரோயினை தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வைக்கிறான். படுக்க வச்சுட்டு ஹீரோவும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து படுத்துக்கிறான். 2 பேரும் உன்னை நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா, அதுக்கப்புறம் அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன், இனிமேல் அவன் யாரும் இப்படி உன்னை வந்து தொந்தரவு பண்ணாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன், நீ கவலையே படாத, நீ உன் உடம்ப பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் பெருசாக பேசுகிற ஹீரோட்ட, ஏன்னா அந்த ரோஸை பார்த்து அவள் கோவமாக இருக்காள்ல, இன்னும் அவன் எதுவும் சொல்லலை அதை பற்றின்னு. அதுக்கப்புறம் மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங் ஆனேன்னா ஹீரோயின் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கே கரெக்டாக மெய்டு வராங்க. மெய்டு வந்துட்டு நான் கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் கேட்குறான், நீங்கள் எப்படி போக முடியும், எனக்கு வேறு காலில் அடிபட்டிருக்கலன்னு சொல்லும் போது மெய்ட் சொல்றா, இல்ல சார் வந்து இன்னைக்கு லீவ் போட்டுட்டேன்னு சொல்லிட்டார் மேடம், அதனால என்ன கிளம்ப சொல்லிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிடுறா ஹீரோ. ஹீரோயினுக்கு ஆக்சுவலா ஹாப்பியா இருக்கு, ஹீரோ இன்னைக்கு வந்து லீவ் போட்டு அவளை பாத்துக்கிறேன்னு சொன்னது. கரெக்டா ஹீரோயினுக்கு வந்து அவங்க அம்மாட்ட இருந்து கால் வருது. ஸ்பீக்கர்ல தான் இருக்கு கால். அவங்க அம்மா கேட்குறாங்க, ஜா வந்து வேலைக்கு போயிட்டாரான்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்றா, இல்ல இன்னைக்கு என்ன இருந்து பாத்துக்க போறாரு, எனக்கு கால் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்றா. அவங்க அம்மா வேற சொல்றாங்க, இதான் சரியான நேரம், நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கு, பார்த்து பக்குவமா இருன்னு சொல்லணும். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி வெக்கம் வந்துருச்சு.
ஆயிடுச்சு. ஹீரோ வேற கிட்ட இருக்கான்ல, ஐயோ கெட்டானே அப்படின்னு சொல்லி. அப்புறம் நைட் ஆயிடுச்சு. ஹீரோயின் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா, ஐயோ அவன் வேற தப்பா நினைச்சிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா ஹீரோ இங்க வரான். வந்துட்டு ஹீரோயின் கிட்ட க்ளோஸா போறானா, ஐயோ வேண்டாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. டக்குன்னு தூக்கிடுறான். தூக்கிட்டு ஹீரோ சொல்றான், நீ ஒன்றும் ஃப்ரெஷ் அப் ஆகல, நீ போய் குழி வா, தூக்கிட்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போறான். ஹீரோயின் நினைக்கிறா அவன் தான் குளிக்க வைக்குவான்னு. அந்த ஆசைலாம் வேற இருக்கு நம்ம ஹீரோயினுக்கு. அப்புறம் டக்குன்னு பார்த்தா அவன் ஷாம்புலாம் எடுத்து அவ கை கிட்ட வச்சுட்டு, ஒழுங்கா நீ நல்லா குடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறான். ஹீரோயின் யோசிக்கிறா, ஐயோ நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம் போல அப்படின்னு. ஹீரோயின் உள்ள குளிச்சிட்டு இருக்கா. ஹீரோ வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப டக்குன்னு ஏதோ சவுண்டு கேட்குது, பயந்துட்டா. ஹீரோயின் வந்து கீழே விழுந்துட்டாலும் டக்குன்னு போய் பார்க்கறான். அப்புறம் பார்த்தா ஷாம்பு பாட்டில் கீழே விழுந்திருக்கும். அதை எடுக்கலான்னு ஹீரோயின் ட்ரை பண்ணிட்டு இருப்பா. கரெக்டா ஹீரோயின் ஸ்லிப் ஆக ஹீரோ பிடிக்க ஒரே ரொமான்டிக் லுக் தான். அப்புறம் ஹீரோயினுக்கு வந்து குளிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து ஹேர் ட்ரை எல்லாம் பண்ணி விடுறான். அதுக்கப்புறம் பெட்ல வந்து படுத்து தூங்குறாங்க. ஹீரோ வேற கொஞ்சிட்டே இருக்கான். ஹீரோயினுக்கு வேற வெக்கமா வருது. அப்புறம் அப்படியே தூங்கிடுறாங்க. அப்புறம் மார்னிங் தான் காமிக்கிறாங்க. அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து ஹீரோயின் வந்து ஒரு மீட்டிங்காக வந்திருப்பா. அங்க ஃபுல்லா நல்லா பெரிய ஆளுங்கெல்லாம் இருப்பாங்க. அங்க சென்னும் ஹீரோயின் அப்புறம் அந்த மேனேஜர் பொண்ணு இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. அங்க ஒருத்தவங்க கிட்ட வந்து டீலிங் பேசிட்டு இருப்பாங்க ஒரு கான்ட்ராக்டாக. ஹீரோ அதே இடத்துக்கு தான் வந்திருப்பான். ஹீரோ பார்த்துட்டு மேலே பார்த்தேனும் அசிஸ்டன்ட் சொல்லுவான், நானா மேடம்கிட்ட போய் சொல்லுவா நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லும் போது ஹீரோ சொல்லுவான், அதெல்லாம் வேண்டாம், அவள் வந்து பிசினஸ்க்காக வந்திருக்கா, அவளே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் ஹீரோக்கு வந்து கடுப்பா இருக்கு. ஹீரோயினே தான் பார்த்துட்டு இருக்கான். சென்னு வேற கூட இருக்கான்ல, அதனால அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால அவளுக்கு பயங்கரமா பொசிட்டிவ் ஆகுது. அப்புறம் மீட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. ஹீரோயின் வந்து பயங்கரமா ட்ரிங்க் பண்ணிருப்பா போல. சென்னை வந்து கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வரும்போது ஹீரோ வெளியே தான் வெயிட் பண்ணிருக்கா ஹீரோயினுக்காக. சென்னை பார்த்து முறைக்கிறான் ஹீரோ. அப்புறம் வந்து சென் வேற ஹீரோயின் கையை பிடிச்சிருக்கான். அது வேற கடுப்பா இருக்கு ஹீரோக்கு. அதுக்கப்புறம் கையை விட்டுறான். ஹீரோயின் வந்து ஹீரோ வந்து கூட்டிட்டு போறான். அந்த மேனேஜர் லேடி வேற சொல்றாங்க, ஐயோ இவ்வளவு பெரிய ஆளு இவர்தான் கல்யாணம் பண்ணிருக்காளா, இத்தனை நாளா என்கிட்ட சொல்லவே இல்லை, ஜாவ கல்யாணம் பண்ணிருக்கா, இவருனால நம்மளுக்கு நிறைய ப்ராஃபிட் கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்க கார்ல தான் ஹீரோ ஹீரோயின் போயிட்டு இருக்காங்க. ஹீரோ கேட்கறான், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, எதுக்கு குடிக்கிறேன் நான் இல்லாத போது அப்படி சொல்லிட்டு இருக்கான். அதுவா, நான் வெறும் 2 கப் தான் குடிச்சேன், அதுக்கு மேலாம் குடிக்கல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ கடுப்பா இருக்கு. ஹீரோயின் வேற டச் பண்ணி க்ளோஸா போய் பேசிட்டு இருக்கா. ஹீரோக்கு வேற ஒரு மாதிரி இருக்கு. குடிச்சிருக்கேன் நீ அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் கேட்குற மாதிரி இல்ல, கிட்ட போய் கிஸ் பண்றா. அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க கிஸ் பண்ணிட்டே. அப்புறம் 2 பேரும் நைட் ஒன்னா இருந்துடுறாங்க. அப்புறம் மார்னிங் ஆயிடுது. ஹீரோ ஆஃபீஸ் தான் கிளம்பிட்டு இருக்கான். அவன் கழுத்துல வேற மார்க்கை பார்த்து நேற்று நைட்டு தான் நடந்ததை யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயினை போய் எழுப்பி விடுறான். 8 மணி ஆச்சு, ஒழுங்கா எந்திரி அப்படின்னு சொல்லி எழுப்பி விடுறான். கிட்ட போய் ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்த்து வெக்கப்படுறா. அவளுக்கு ஒரு மாதிரி வெக்கமா வருது. பார்த்தேனோ நேற்று நடந்ததான் யோசிச்சா. அடுத்த நாள் இங்க ஒர்க்ல தான் காட்டுறாங்க. ஒர்க்ல வந்து அந்த மேனேஜர் லேடி வந்து சொல்றாங்க, இங்க பாரு, நீ வந்து ஜாவதானே கல்யாணம் பண்ணிக்கிற, கண்டிப்பா நீ உன் ஹஸ்பண்ட சொன்னா நம்மளோட கான்ட்ராக்ட் வந்து கன்ஃபார்ம் பாஸ் ஆயிடும், நீ எப்படியாவது சொல்லி இதை ஓகே பண்ணிவாங்க உன் ஹஸ்பண்ட்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து ஒத்துக்க மாட்டா. இங்க பாருங்க, நான் இவ்வளோ நாளா என்னோட ஹார்ட் ஒர்க்காக தான் இது பண்ணேன். என் கல்யாணத்தினால அவர்னால வந்து எனக்கு எந்த ப்ராஃபிட்டும் எனக்கு வேண்டாம். நானா உழைச்சு நானா முன்னேறணும்னு நினைக்கிறேன். என் பர்சனல் லைஃபையும் ப்ரொஃபஷனல் லைஃபையும் ஒன்னா ஆக்கணும்னு நான் நினைக்கல. அதனால தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறா ஹீரோயின். அப்புறம் எங்க வீட்டில் தான் காட்டுறாங்க. 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் இந்த விஷயத்தெல்லாம் பத்தி ஹீரோட்ட சொல்றா. இந்த மாதிரி மேனேஜர் வந்து உங்ககிட்ட வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணி வாங்க சொன்னாங்க. நான் அவங்கள்ட்ட வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா நான் என்னோட ஹார்ட் ஒர்க்கால தான் நான் வரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. நாளைக்கு அந்த மீட்டிங் இருக்கு, நாளைக்கு அதுக்காக தான் போறேன். அந்த மீட்டிங்காக எப்படியாவது ஓகே பண்ணி வாங்கிடணும்னு சொல்லி ஹீரோயின் வந்து புலம்பிட்டு இருக்கா ஹீரோட்ட. அந்த சீனை கட் பண்ணா ஹீரோ வந்து மீட்டிங்ல இருக்கான். அப்ப அவளோட அசிஸ்டன்ட் பையன்கிட்ட சொல்றா, இங்க பாரு, என்னோட ஒய்ஃப் வந்து ஒரு கம்பெனில வந்து கான்ட்ராக்ட் வந்து பாஸ் ஆகணும்னு சொல்லியிருக்கா, கண்டிப்பா அவங்க ஆஃபீஸ்ல பேசி எப்படியாவது பாஸ் பண்ண வச்சிரு அவளோட கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுறான். ஹீரோயின் வந்து அந்த ஆஃபீஸ்ல போய் மேனேஜர்கிட்ட வந்து சைன் வாங்கலாம் கான்ட்ராக்ட் பேப்பர்ல எப்படியாதுன்னு சொல்லி தான் அங்க போயிருப்பா. அங்க அவர் வந்து இல்ல நாங்க வந்து வேற இதுக்கு வந்து பிட் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு தான் கொடுக்க போறோம், அவங்கள்ட்ட தான் நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான பீப்புள் இருக்காங்க, அதனால அவங்களுக்கு தான் நாங்க கான்ட்ராக்ட் கொடுக்க போறோம்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. ஹீரோயின் லைட்டா கஷ்டமாயிடுது. அப்புறம் அந்த ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஒரு கால் வருது. நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் இருந்தா கால் வருது. இந்த மாதிரி நீங்க வந்து கொடுக்கணும், லாஸ்டா வந்தவங்களுக்கு எவ்வளவு காசு ஆனாலும் பரவாயில்ல நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம். அவர் வந்து கால் பண்ணி மேனேஜர்கிட்ட சொல்லிடுறாரு, உங்களோட கான்ட்ராக்ட் வந்து நாங்க ஓகே பண்ணிட்டோம்னு. மேனேஜர் லேடி வந்து ஜாலியா சொல்றாங்க, நம்மளோட கான்ட்ராக்ட் வந்து ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட சொல்றாங்க. ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நைட் வந்து ஹாப்பியா ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா ஹீரோ கிட்ட. ஹீரோ வந்து பெருசா ஒன்று ரியாக்ட் பண்ணல. ஹீரோயினுக்கு ஆக்சுவலா டவுட் வருது, ஒருவேளை இவன் தான் இவனோட வேலையா தான் இருக்குமோ, ஏன்னா முதல் வேணான்னு சொன்னாரு, அதுக்கப்புறம் எப்படி ஓகே சொன்னாங்க, இவன் தான் ஏதோ பண்ணிருப்பானோன்னு நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் லைட்டா ஹாப்பியா தான் இருக்கு, கோவம் வந்தாலும் லைட்டா ஹாப்பியா தான் இருக்கு. அப்புறம் ஹீரோ வேற சொல்றான், நாளைக்கு காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சுக்கோ, நாளையிலேருந்து நம்ம 2 பேரும் எக்ஸசைஸ் பண்ண போறோம், இனிமேல் ஹெல்த்தியா இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் காலையில் ஆயிடுச்சு. காலையில் 5 மணிக்கே வந்து எழுப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஹீரோயின் வர செம்ம தூக்கத்தில் இருக்கா. பிடிச்ச அவளை அது இதுன்னு எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறான். ஹீரோயினுக்கு வந்து இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. ஹீரோயினோட ஃப்ரெண்டை பார்க்க வந்திருப்பா. அவள்கிட்ட பயங்கரமா புலம்பிட்டு இருக்கா, என்னை போட்டு இப்படி சாவடிக்கிறான் அப்படின்னு சொல்லி. ஹீரோ வேற மெசேஜ் அனுப்பிச்சிருப்பான், ஈவினிங்கும் ரெடியாரு நம்ம எக்ஸசைஸ் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு, பாரு இங்க பாரு இப்படிதான் என்ன சாவடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்ட் சிரிச்சிட்டு இருக்கா. பிடிச்சி பிளாக் பண்ணி விட்டுறா ஹீரோயின். அவ ஃப்ரெண்டு வேற கேட்கறா,
என்ன 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களான்னு கேட்கும்போது எனக்கு அவர் பிடிச்சதான் இருக்கு, ஆனா அவருக்கு தான் வேற யாரையோ பிடிச்சிருக்கு போல, அவர் ஒரு ரோஸ்லாம் வந்து எடுத்து ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காரு, எனக்கு என்னமோ அவருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு தோணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படிலாம் இருக்காது, நீ லூஸ் மாதிரி யோசிச்சுட்டு இருக்காத, அவருக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கா. இங்க ஆஃபீஸ்ல தானே ஹீரோ இருக்கான், ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, ஹீரோயின் ஏன் பிளாக் பண்ணிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் அசிஸ்டன்ட் பையன்ட்டு கேட்கறான், எதுக்கு ஒய்ஃப்லாம் நம்மளை பிளாக் பண்றாங்க, நம்ம ஏன் என்ன பண்ணா பிளாக் பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது நீங்க ஏதாவது கோவப்படுத்திருப்பீங்க அதனாலதான் அவங்க பிளாக் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ யோசிக்கிறான், நான் என்ன கோவப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒண்ணுமே புரியல. நைட் ஆயிடுது. நைட் வந்து ஹீரோயின் லேட்டா தான் வர, ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஹீரோ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வந்தேன்னு கேட்கறான், எதுக்கு என்ன பிளாக் பண்ணேன்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்றா, பிளாக் பண்ண இங்க பாருங்க, நான் பிளாக்லாம் பண்ணல, தெரியாம கைப்பட்டு பிளாக் ஆயிருக்கும் போல, நானும் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ டக்குன்னு இழுத்து உட்கார வைக்கிறான். இங்க பாரு, ஏன் இப்படி பண்றேன்னு, இப்படி கஷ்டப்படுத்தாத, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா நீ என்கிட்ட மூஞ்சி முன்னாடி சொல்லு, அதுக்குன்னு இந்த மாதிரி பிளாக் பண்ணாத, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு பயங்கரமா அழுக வருது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டான். ஹீரோயின் சொல்றா, நீங்க வந்து என்ன எக்ஸசைஸ் பண்ண கூட்டு போறீங்களா, அதான் எனக்கு பிடிக்கல, அதனாலதான் பிளாக் பண்ண அப்படி சொல்லிடுறா. ஆக்சுவலா ஹீரோயின் அதுக்காகலாம் பிளாக் பண்ணிருக்க மாட்டா, அந்த எல்லோ ரோஸ் பத்தி இன்னும் அவன் சொல்லாம இருப்பான்ல, அந்த கோவம் இருக்கும் ஹீரோயினுக்கு. ஆனா இவ இப்பவும் உண்மையே சொல்லல, எதனால கோவம்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்றதா பிடிக்கலன்னு சொல்லிடுவா. ஹீரோ சொல்லிடுவான், இனிமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவான். அடுத்த நாள் மார்னிங் ஆயிடுது. ஹீரோயின் வந்து சொல்லுவா, என்னோட கம்ப்யூட்டர் ஒர்க் ஆக மாட்டேங்குது, உங்க கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணிக்கவா கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லுவோம். சரின்னு சொல்லுவான். ஹீரோயின் கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோயினோட பேர் போட்டு வந்து ஒரு ஆர்டிக்கல் மாதிரி சேவ் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா ஹீரோயின் பண்ண ப்ராஜெக்ட், ஹீரோயின் வந்து காலேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது பண்ண ஆர்டிக்கல் அது எப்படி ஹீரோட கம்ப்யூட்டர் வந்துச்சுன்னு சொல்லி இவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஹீரோட்ட கேட்கறா, உங்கள்ட்ட எப்படி இது வந்துச்சுன்னு சொல்லும்போது இல்ல நான் வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணுவேன், அதனால நிறைய சேவ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் கேட்கறா, அது எப்படி நான் பண்ணது கரெக்டா உங்க கம்ப்யூட்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை காலேஜ்ல இருந்தே சுத்திட்டு தான் இருப்பா பின்னாடி. ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கனால தான் இத்தனை நாள் பேசாம இருந்திருப்பான். கரெக்டா பிரேக்கப் ஆனது தெரிஞ்சிடும், அவங்க அப்பாட்ட கூப்பிட்டு பேச வச்சிருப்பான். ஹீரோட பிளான் தான் இது எல்லாமே, ஹீரோயினை கல்யாணம் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் இவள்கிட்ட எப்படியாவது பேச்சு மாற்றணும்னு சொல்லி இன்னைக்கு அப்பா அம்மா வந்து வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினும் அப்புறம் சரின்னு சொல்லிட்டு போலான்னு சொல்லிடுறா. அப்புறம் அப்பா அம்மா பார்க்கறதுக்காக வீட்டுக்காக வந்துருவாங்க. அங்க வந்து அவளோட தங்கச்சி ஒருத்தங்க இருப்பாங்க. தங்கச்சி கிட்ட இவனை ஏதாவது சும்மாவே விடக்கூடாது, வேணும்ட்டே நம்ம வந்து சில்லி கார்லிக் பேஸ்ட் வந்து அவனோட மோமோஸ்ல வச்சு கொடுத்துடலாம், எப்படி சாப்பிட்றான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்ட்டே ஹீரோயின் வச்சு கொடுத்துட்றா. அதுக்கப்புறம் சாப்பிட உட்காந்துருக்கும் போது அவனுக்கு மட்டும் அதை எடுத்து கொடுக்குறா. அவன் வந்து சாப்பிட்டுட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, ஆனா அவன் எதுவுமே ரியாக்ட் பண்ணல. சூப்பரா இருக்கு நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுறான். ஹீரோயினை பார்த்து முறைக்கிறான், வேணும்ட்டே பண்றியா, இவனை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாக்குறா. எல்லாரும் சிரிக்கிறாங்க. அங்க எல்லாரும் ஹீரோயினை எக்ஸசைஸ் பண்ண சொல்லி தொல்லை பண்ணிருப்பான்ல, அதனாலதான் இப்படி பண்றா. அடுத்த நாள் ஹீரோயினோட ஆஃபீஸ்ல தான் காட்டுறாங்க. அப்ப மேனேஜர் லேடி சொல்றாங்க, நீயும் சென்னும் வந்து ஒரு பிசினஸ் மீட்டிங்காக போ, அங்க நம்ம கான்ட்ராக்ட் வந்து இன்னொரு இருக்கு, அதை சைன் பண்ணி வாங்கிட்டு வந்துரு, எப்படியாவது அங்க 2 நாள் வேலை தான் இருக்கும், அதை முடிச்சுட்டு வந்துருங்கன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் ஓகே சொல்லிடுறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தேனும் ஹீரோட்ட சொல்றா, இந்த மாதிரி எனக்கு பிசினஸ் மீட்டிங் இருக்கு, நான் வந்து வரக்கு 2 நாள் ஆகும், நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, நீங்க பார்த்து இருந்துக்கோங்கன்னு சொல்றான். ஹீரோக்கு ஒரு லைட்டா கஷ்டமா இருக்கு ஹீரோயின் போறது. ஹீரோ இருந்தாலும் சரின்னு சொல்லிடுறான். அடுத்த நாள் மார்னிங் ஹீரோயின் வந்து ஏர்போர்ட்ல விடுறதுக்காக வந்திருப்பான். ஹீரோ வந்துட்டு இப்போவே போகணுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலா நம்ம சென்னுக்கு கொஞ்சம் பொசிவ் ஆகுது, ஏன்னா சென்னுக்கு வந்து லைட்டா நம்ம ஹீரோயின் மேல இன்ட்ரெஸ்ட் போல, அதனால இவங்க 2 பேரும் பார்க்க லைட்டா பொசிவ் ஆகுது. ஹீரோ கிஸ் கொடுத்து அமுச்சு விடுறான் பாய் சொல்லி. அப்புறம் இங்க வந்துடுறாங்க. ஹோட்டல் ரூம் வந்து செக் இன் பண்ணிடுறாங்க ஹீரோயின் அங்க வந்துட்டு பிசினஸ் ட்ரிப்ல. அப்ப கரெக்டா ஹீரோ வந்து கால் பண்றான். இவங்க 3 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, சென்னும் ஹீரோயின் அப்புறம் இன்னொரு பொண்ணும். கரெக்டா வீடியோ கால் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவேன். 8 மணி ஆச்சு, இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்க, நைட் நேரத்துல ஏன் எல்லாரையும் ரூம்ல விட்டுற, போது ஒர்க் பண்ணது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றான். ஹீரோயின் கேட்கறா, ஏன் உனக்கு என்ன ஜெலஸ் ஆகுதான்னு கேட்கும்போது ஹீரோ வந்து ஆமா எனக்கு ஜெலஸ் ஆகுதுன்னு சொல்றான். என்ன டக்குன்னு சொல்லிட்டேன், சரி போதும் நான் ஒர்க் பண்ணது, நான் வேணான்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிடுறா. அவ சொல்லிட்டு கட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க 2 பேர்ட்டையும் சொல்றா, போது ஒர்க் பண்ணது, நாளைக்கு ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது சென்னைக்கு ஆக்சுவலா கடுப்பா இருக்கு, சரின்னு சொல்லி எந்திரிச்சு போயிடுறாங்க அவங்க 2 பேரும். அப்புறம் அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, யாரோ கதவு தட்டிட்டே இருக்காங்க. யாரும் கதவு தட்டிட்டே இருக்கீங்க சும்மான்னு சொல்லி கதவு வந்து பார்த்தா ஹீரோ வந்துடுறா. கரெக்டா நீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு போய் ஹக் பண்ணிக்கிறா. கேட்கறா, எப்படி இங்க வந்தீங்க, நீங்க ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றா, இல்ல சும்மா இந்த பக்கம் வந்த டீ குடிக்கலானா, அதனாலதான் உன்னை பார்க்கும்போது எங்க சைனால இருந்து இவ்வளவு தூரம் வந்தீங்களா, ஏன்னா இப்படி போய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் உன்னை வந்து மிஸ் பண்ணேன், அதனாலதான் உன்னை பார்க்கலான்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். நானும் தான் உங்களை மிஸ் பண்ணேன் தெரியுமான்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறா ஹீரோயின். அதுக்கப்புறம் பிசினஸ் மீட்டிங்லாம் முடிச்சு ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் வந்து சொல்றா, நீங்க வந்து எனக்கு பார்ட்டி இருக்கு, நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போறேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வந்துடுறேன் டக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். சாப்பிட்டாச்சு போன்னு சொல்லிட்டு இல்ல நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நான் அங்க போய் சாப்பிட்டுக்கிறேன், பார்ட்டி இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிடுறா. ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டிக்கு போகலான்னு போகும்போது கரெக்டாக அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருப்பான்ல, அவன் வந்துடுறான். அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட, புது கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வந்து ஓவரா வாய் பேச ஆரம்பிச்சிடான். என்ன நீ இங்கே இருக்க, நீ வந்து ஜா கூட இல்லையா, ஜாவுக்கு வர இன்னைக்கு வர ஸ்பெஷல் டே, பர்த்டே வேற, நீ வந்து அவரை விட்டுட்டு நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிட்டு இருக்க, என்னாச்சு உங்க 2 பேத்துக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சா இல்லை பிரேக்கப் ஆயிடுச்சா
ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அப்பதான் புரியுது ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே போல, ஹீரோயினுக்கு அது தெரியல அப்படின்னு சொல்லி லைட்டா ஹீரோயினுக்கு வந்து கஷ்டமாயிடுது. ஹீரோயின் வந்து அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை திட்ட ஆரம்பிச்சிடா. ஒன்ன மாதிரி ஆள் கூட எல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை, அன்னைக்கு வந்து என்கிட்ட கெஞ்சிட்டு வந்து நின்றில என்னை வந்து திருப்பி வந்து என்னை லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் உன் புது கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரியுமான்னு சொல்லும்போது புது கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரியாது போல, அவளுக்கு கடுப்பாயிடுச்சு. நான் வந்து கை பிடிச்சிருப்பான், நான் போறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவா. அப்புறம் ஹீரோக்காக கிஃப்ட்ஸ்லாம் வாங்கியிருப்பா போற ஹீரோயின். இப்போதானே அவளுக்கு தெரியும் அவன் பர்த்டேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆக்சுவலாக ரொம்ப கில்ட் ஆயிடுச்சு. அவனுக்காக கேக் எல்லாம் வாங்கிட்டு கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி வந்துடுறா. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோ வந்து அமைதியாக குக் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இதை பார்க்கும்போது இன்னும் கஷ்டமா இருக்கு, எனக்காக குக் பண்ணிட்டு இருக்கானே, அவனோட பர்த்டேவை வச்சுட்டு நான் அவன் பர்த்டே கூட மறந்துட்டேனே, நான் என்ன ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோ சொல்றா நீ வெளியே வெயிட் பண்ண, நான் சூப் எடுத்துட்டு வரேன். நீ ஹீரோயினும் வெளியே போய் நின்னுக்கிறா. நின்னும் ஹீரோ வந்து சூப் எடுத்துட்டு வரான். கரெக்டா ஹீரோயின் வந்து கேக்லாம் செட் பண்ணி வச்சுட்டு டக்குன்னு பார்த்துட்டு ஹாப்பி பர்த்டே அப்படி சொல்றா. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா எடுத்து அந்த கேக்கை பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் யோசிக்கிறான். அதாவது ஹீரோ பர்த்டே அப்போதான் ஹீரோட அம்மா வந்து இறந்துருப்பாங்க போல. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்க மாட்டான் போல. அதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. அப்புறம் ஹீரோயின் வந்து கேண்டில்லாம் பற்ற வச்சு ஹீரோக்கு வந்து விஷ் பண்றா. அப்புறம் விஷ் பண்ணி கேக்லாம் கட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஹீரோயின் வந்து வைன் வாங்கிட்டு வந்திருப்பா. மாத்தி மாத்தி போட்டு வைன் குடிச்சிட்டே இருக்காங்க. பயங்கரமா குடிச்சிட்டாங்க, ரொம்ப போதை ஆயிடுச்சு. ஹீரோயின் சொல்றா இரு நான் உனக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கவே மறந்துட்டேன், இந்த என் கிஃப்ட் வச்சுக்கோ அப்படி சொல்லி எடுத்து கொடுக்குறா. அந்த கிஃப்ட் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு கோல்டன் ரோஸ் இருக்கு. அதாவது ஹீரோ வந்து அந்த எல்லோ ரோஸ் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பான்ல, அதனால இவ வந்து இந்த ரோஸை வந்து வாங்கி கொடுத்துருப்பா. உனக்கு இது பிடிக்கும்னு சொல்லிட்டு. உனக்கு ஃபர்ஸ்ட் லவ் இருக்குதானே, அவன் ஃபர்ஸ்ட் லவ்க்காக தான் அந்த ரோஸ் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தேன்னு சொல்லும்போது ஹீரோ சொல்றான் ஆமான்னு சொல்றான். அப்ப ஏன் என்கிட்ட இவ்வளவு நாளா சொல்ல அப்படின்னு சொல்லும்போது பைத்தியக்காரி, இந்த ரோஸுக்கு சொந்தக்காரியே நீதான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் ஒண்ணுமே புரியல. என்ன சொல்ற, லூசு மாதிரி வளராது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்றான் ஆமா, இத்தனை நாளா நீ வந்து யோசிச்சுட்டு இருந்தது வேற பொண்ணு நினைச்சிட்டு இருக்க, அது யாருமே கிடையாது, அது நீதான். நான் வந்து உன்னை சின்னதுலயே பார்த்துட்டேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பார்த்து நீ என் கையில ரோஸ் கொடுத்துட்டு போனேன், அந்த ரோஸை தான் நான் வச்சிருக்கேன், நீ வேணா மறந்துருக்கலாம், ஆனால் நான் மறக்கல. உன்னை வேணும்ட்டே தான் நான் வந்து உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அது உனக்கு வேணா அது பிளைண்ட் டேட்டா இருக்கலாம், ஆனா அது எனக்கு பிளைண்ட் டேட் கிடையாது, வேணும்ட்டே தான் உங்க அப்பா அம்மாட்ட பேசி வந்து நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சேன் உன்னை அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்கும் போது ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நைட் ஒன்னா இருக்காங்க. அதுக்கப்புறம் மார்னிங் எதிர்த்து பார்த்துட்டு ஹீரோயின் யோசிக்கிறா. அவளுக்கு ஒரு மாதிரி வெக்கமா வருது. அப்புறம் ஹீரோயின் யோசிக்கிறா நான் நிஜமாவே அவன் சொன்னதெல்லாம் உண்மைதானா இல்லை நான் கனவு தான் கண்டனான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறா. அப்புறம் ஹீரோயின் கேட்கறா நேற்று நீ சொன்னதெல்லாம் நான் வந்து உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ சொல்றான் நீ உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி உட்காந்துச்சு. நீ சொல்ல உண்மையை சொல்லு, நேற்று நைட் நீ சொன்னதெல்லாம் உண்மைதானே அப்படின்னு சொல்லி என்ன சொன்ன சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ஆமா எனக்கு ஒன்று முதல்ல இருந்தே பிடிச்சது, நான் வேணும்ட்டே தான் வந்து உன்னை லவ் பண்ணுன்னு சொல்லி தான் நான் இதெல்லாம் பண்ணேன், இது எல்லாமே என் பிளான் தான் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ பிடிச்சிருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமா எனக்கு ஒன்று மட்டும் தான் பிடிக்கும், அப்போ இப்போ எப்போவுமே அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அடுத்த நாள் நைட் வந்து ஹீரோயினுக்கு வந்து எல்லோ பொக்கேலாம் வாங்கி எல்லோ ரோஸ் பொக்கே வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸ்லாம் பண்றான். அது ரெண்டு பேரும் ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்புறம் ஃபேமிலி டின்னருக்காக தான் ரெண்டு பேரும் வந்திருப்பாங்க. சாப்பிடலான்னு சொல்லி அப்பா அம்மா பார்க்கலான்னு சொல்லி வந்து உட்காந்து சாப்பிடலான்னு வந்து உட்காருவா ஹீரோயின். வாயில வச்சு அவளுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கும். என்னதான்னு பார்த்து ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா ஹீரோயின் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு சொல்லிடுவாரு டாக்டர். அதுவும் ட்வின்ஸ் வேற. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் காமிக்கிறாங்க குழந்தைலாம் பிறந்துருச்சு, ட்வின் பேபிஸ். எல்லோ ரோஸ் கார்டன்ல தான் உட்காந்துருக்காங்க. ஹீரோ வந்து ஒரு கார்டனே வாங்கிட்டான் போல எல்லோ கலர் ரோஸ் வச்சு. ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவியை முடிச்சிருக்காங்க. இந்த மூவி உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.